ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் ஸ்பேஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே தாங்க, ஆடி கிருத்திகை. ஒரு சில பேர் இன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க, ஒரு சில பேர் நாளைக்கு. ஸோ நாங்கள் இன்றைக்கே சாமி கும்பிட முடிச்சிட்டோம். அதனால காலையிலேயே விலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா குக்கிங் பண்ணுறதுலாம் நான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கீரை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு துவரம் பருப்பு, பச்சை மிளகா ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கீரை, பூண்டுலாம் அரைஞ்சி வச்சுக்கினாங்க. அரைஞ்சி வச்சுட்டு குக்கரில் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, குக்கரில் ஆல்ரெடி பருப்போட தண்ணி கொதிச்சுட்ருக்கு, அது கூடவே ஏதோ ஆட் பண்ணிட்டேன். உள்ளே என்னடா ஒரு தக்காளி இருக்குன்னு நினைக்காதீங்க, அது ரசத்துக்கும் பருப்பும் அதிலே சேர்த்து எடுத்துப்பாங்க. ஸோ எப்போவுமே அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க, டபுள் வேலையாக பண்ண மாட்டாங்க, ஒரே அடியாக முடிச்சிடுவாங்க. இது கூடவே நான் 2 ட்ராப் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்துக்கினாங்க அம்மா. ஸோ இது எல்லாமே 4 விசில் அப்புறம் நல்லா வெந்துட்டோன்னே, எப்போவுமே அம்மா மத்தில் தான் கடைவாங்க முன்னெல்லாம். இப்போ எப்போ கை வலி வந்தாலும் விஸ்க்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு விஸ்க்லேயே கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஸ்கில் கடைஞ்சிட்டு அதிலே கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கினாங்க. அது கூடவே புளி தண்ணியும் ஊற்றிக்கினாங்க. ஸோ எல்லாம் புளி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேனே ஒரு வாட்டி கலந்துட்டு, நெக்ஸ்ட்டு திருப்பியும் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது கூடவே ஒரு ஆஃப் வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி அது கொஞ்சமாக சேர்த்துட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க கீரை குழம்பை ஊற்றிக்கலாம். அந்த கீரை மசிச்சோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சிம்லேயே வேக வைப்பாங்க. ஸோ வேக வச்சோன்னே நல்லா அது கொதிக்கட்டும், கொதிக்க வச்சோன்னே நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ கீரை குழம்பு ரெடி, அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ அம்மா முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் தான் செய்ய போகிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாமா. பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சமாக வெங்காயம், அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டும் போட்டுக்கினாங்க. இது முருங்கைக்கீரை பொரியலுங்க. முருங்கைக்கீரை எத்தனை பேர் பிடிக்கும்? முருங்கைக்கீரை கசப்பு கொடுக்கும், எனக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக மட்டும் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கினாங்க. இது வேக லேட் ஆகும் கீரை. ஸோ சிம்லேயே வச்சுட்டு அது கூடவே சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுப்பாங்க இடையில. ஸோ மூடி வச்சுட்டா சீக்கிரமாக குக் ஆகிடும், அதனால் மூடி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சமாக ஓரளவுக்கு கீரை வெந்த உடனே நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் இதிலே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. அப்புறமேட்டு லாஸ்ட்டாக எல்லாம் வெந்து வந்தவுடனே ஆல்ரெடி பருப்பை வேக வச்சதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கெட்டியாயிட்டனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க வேறு ஒரு பாத்திரத்தில். கீரையும் முடிஞ்சிச்சு, முருங்கைக்கீரை பொரியல். அடுத்து ஒரு சூப்பரான பாயாச ரெசிபி தான். சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம், எப்போவுமே பண்ணாத போல ஒரு டிஃப்ரெண்ட்டாக. என்னென்னா பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கின்னு அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது அம்மா கிட்ட நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு இந்த சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லுவோம் பார்த்தியா, நம்ம உப்புமா செய்வோம் பார்த்தியா, அந்த ரவை எடுத்துக்கிட்டாங்க. சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கிட்டு அதையும் அதே மாதிரி ஒரு 1 to 2 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக டைம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் எதுவும் பண்ணி எடுத்துக்கிட்டான். தனியாக வச்சுட்டு அதே பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினாங்க. ஸோ 3/4 கப்பு அந்த அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினாங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வந்த உடனே ஆல்ரெடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொட்டிக்கிட்டாங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வேறு எதுவுமே இல்லை இப்போதைக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டாங்க. விசில் விட்டு எடுத்துக்கிட்டா அது நல்லா வெந்துடும், நல்லா குழஞ்சி வந்துடும். அதனால் அம்மா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இதுலேயே ரவா கேசரி, சம்பா கோதுமை ரவா கேசரி செய்வாங்க, அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக எல்லாம் வெந்து வந்தனே 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கிட்டு நல்லா கலரி விட்டாச்சு. லாஸ்ட்டாக அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிடலான்னு நெய் ஊற்றிட்டு முந்திரி போட்டுக்கிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் பாயாசில் கொட்டிட்டாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எம்மையான பாயாசம் ரெடி. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சம்பா கோதுமை ரவாவில் செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் நம்மளுக்கு ஹெல்த்தி கூட. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டும் ஒரு பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்மா நெக்ஸ்ட்டு பொரியல் செஞ்சு போயிட்டாங்க. அடுத்து என்னென்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம்
நம்ம வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க, அது கூடவே வந்து தக்காளியும் போட்டுக்கிட்டாங்க. வெண்டைக்காய் பொரியல் இது. ஸோ வெண்டைக்காய் பொரியல் எப்போவுமே வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. பட் எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பொரியல். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காவும் அதிலே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருவாங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட்டை இப்போவே ஆட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருவாங்க. அதுவும் இதே மாதிரி தான் அப்பப்போ மூடி வச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டா இப்போது ஓரளவுக்கு வெண்டைக்காய் வெந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணதையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது வெண்டைக்காய் பொரியலும் ரெடி. அது வேகணும். உங்களுக்கே தெரியும் வேகிற பதம் எதுன்னு. எங்கள் அம்மா செய்து அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட், எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த காயும் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து எதுவும் ஒரே வெஜிடேபிள் தான், என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, அது கூடவே 5 பல் பூண்டு, ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அம்மா வந்து அதேமாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, வாழைக்காய் இதே மாதிரி வந்து கட் பண்ணி அது கூடவே மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே தான் பொரியல் செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இது. அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கலர் வந்து டேர்ன் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே மிளகாத்தூளும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்ச அந்த வாழைக்காவும் மொச்சக்கொட்டையும் வந்து எடுத்துன்னு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இது சிம்லேயே கூட வச்சு மூடி வைக்கலாம். பட் வந்து அம்மா வந்து விசில் விட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால ஒரே ஒரு விசில் போதும் இதுக்கு வேகத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதை நல்லா கலரி விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சூப்பராக வெந்துடும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லேயே அம்மா முச்சிடுவாங்க. ஸோ இதுதாங்க வாழைக்காய் பொரியல் ரெடி. அல்டிமேட்டாக 3 பொரியலும் முடிச்சுட்டாங்க கடன்னு. ஸோ அதுக்குள்ளவே எல்லாருமே வீட்டில் விரதம் இன்றைக்கி. ஏன்னா ஆடி கிருத்திகனால முருகருக்கு. சரி கொஞ்சம் ஜூஸாவது போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தனியாக மாதுளை எடுத்துட்டு ஜூஸ் போட்டு வச்சிட்டேன். எப்போவுமே நான் வந்து ஃப்ரூட் ஜூஸ்க்கெலாம் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டேன். மெயினாக வந்து நான் ஒயிட் சுகர் அவ்வளோவும் இன்டேக் பண்ண மாட்டேன். ஸோ அதில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டே போதும்னு சொல்லிட்டு வேணும்னா தேவைப்பட்டால் எப்பயாவது வந்து ரேராக ஆட் பண்ணுவேன். மோஸ்ட்லி ஆட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து மாதுளை ஜூஸும் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து அம்மா அதே மாதிரி பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் குக்கிங்லாம் முடிஞ்சிடணும் கடன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சைடு நான் இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஒரு சைடு சாதமும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. எப்போவுமே அம்மா வந்து லேட் பண்ண மாட்டாங்க. குக்கிங்கில் மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. 7 மணிக்குள்ளே வந்தாங்கன்னா 8:30 மணிக்கெலாம் முடிச்சிடுவாங்க. எல்லாம் பொரியல் சாதம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மாதுளை ஜூஸும் வந்து போட்டு வச்சுட்டேன். சரி குடிக்கிறவங்க குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அதுவும் போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து எல்லா குக்கிங் ப்ராசஸும் முடிஞ்சுட்டு அம்மா வந்து சாமி கும்பிட வந்து விளக்கேற்றத்துக்கு மஞ்சள் பொங்கல்லாம் வைக்க போயிட்டாங்க. ஒரு சைடு வந்து அம்மா மஞ்சள் பொங்கல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அதுக்குள்ளே எவ்ரி தேர்ஸ்டே வந்து வேலைக்காம அம்மா வந்து சாய்பாபாவுக்கு வந்து அம்மாவுக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். அதனால் சாய்பாபாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு துணியெலாம் மாற்றிட்டு அழகாக அவருக்கு தனியாக வந்து பூஜை பண்ணுவாங்க அம்மா. அதனால் அந்த ப்ராசஸை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து சாய்பாபாவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு 2 சாய்பாபா, குட்டி சாய்பாபாவுக்கு சரி பெரிய சாய்பாபாவுக்கு சரி ஃபுல்லாக தண்ணி அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு க்ளீனான கிளாத் எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் புது துணியை வந்து மாற்றிட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். இது குறுக்க வேற என் பையன் வேற வந்துட்டு நானே பண்ணுறேன்னு ஒரே அடம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக அடம் பண்ணிட்டு இருந்தான். என்னை ஒரு வேலையுமே செய்ய விடலாம. சரி இருந்தாலும் இது முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாபாக்கு எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் புது துணி தந்தாங்க அம்மா. அந்த புது கிளாத் வந்து போட்டுட்டு ஆல்ரெடி கழட்டி வச்சுருந்த மாலையை வந்து போட்டுட்டேன். இது அம்மாவோட ஃபேவரெட்னால எப்போவுமே எவ்ரி தேர்ஸ்டே மறக்காமல் அம்மா இது பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்து மாலையும் வந்து 2 குட்டி மாலையாக போட்டாச்சு. என் பையன் இதில் நானும் போடுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போட்டு போயிட்டான். சரி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டு 2 சாய்பாபாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சைமல்டேனியஸ்லி அம்மாவும் அங்கே எண்ணெய் ஊற்றிட்டு திருசல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு இருந்தேன்.
எப்பவுமே வந்து என்ன இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப கடகடன் பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பட் உடனே சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க அம்மா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வெத்தலை வந்து இதில் விளக்கு ஏற்றுறதுக்காக வச்சுருக்காங்க முருகருக்கு. ஸோ 6 வெத்தலை எடுத்துக்கிட்டாங்க. 6 வெத்தலையிலையும் மஞ்சள் குங்குமம் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. க்ளீனாக கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது ஒரு பிளேட்டில் வந்து சுற்றி வச்சுக்கிட்டாங்க அந்த 6 வெத்தலையும். அது மேலே வந்து விளக்கு போடுவாங்க. ஒன்றும் இல்லை, அரிசி மாவும் கோதுமை மாவையும் சேர்ந்து பிசைஞ்சு அது ஒரு விளக்கு மாதிரி பண்ணி போடுவாங்க. அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ இது மேலே வச்சு அம்மா விளக்கேற்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து நான் சாய்பாபாவோட காலணிலாம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் ரெடியாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் அம்மனால் முடிஞ்சதை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எல்லா சாமிக்கும் வந்து பூவும் வந்து நான் அப்படியே லைனாக வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அம்மா வந்து எல்லாமே வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அந்தந்த பிளேஸில் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விளக்கும் வந்து எந்தெந்த சாமிக்கிட்ட வைக்கணுமோ அதெல்லாம் நானும் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே அம்மா எல்லா குக்கிங்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், சாதம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கீரை குழம்பு, நெக்ஸ்ட்டு வந்து ரசம், பொரியலில் வந்து வாழைக்காய் பொரியல், அடுத்து வந்து வெண்டைக்காய் பொரியலும் முடிஞ்சாச்சு, முருங்கைக்கீரை. ஸோ அதுவும் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் வடை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க அம்மா. ஓகே, அதுவும் சூப்பர். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பாயாசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி கிருத்திகை எங்களுக்கு நல்லா போச்சு. ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய பூஜை ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் வந்து சொன்னால் ஒரு மாதிரி வேகாக இருக்கும். அதனால் வந்து இதோட முடிச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.